ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, யாரையும் அதிகமா சார்ந்து இருக்கவே கூடாதுங்க. அதுவும் ஒருத்தரையே நம்ம சார்ந்து இருந்தோம்னா, ஒரு காலகட்ட சூழ்நிலையில அவங்க இல்லாத பட்சத்தில, அந்த பொறுப்புகள நம்மளால ஏத்துக்க முடியாது. ரொம்ப சிரமப்படுவோங்க. ஆரம்பத்திலிருந்தே நம்மளோட இதுலயே இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாவது இருந்தோம்னா தான், அந்த சூழ்நிலையை நம்மனால கடந்து வர முடியும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே ஒருத்தர்கிட்ட ரொம்ப உண்மையா இருக்கிறதாவும், நல்லவங்களா இருக்கணும்னு மட்டும் நினைக்கவே கூடாதுங்க. அது நாமளே நம்ம மண்ண எடுத்து தலையில போட்டுக்கிற மாரி தான். என் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டோட இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, இதெல்லாமே வாழ்க்கைக்கு சும்மா பேசுறதுக்கு வேணா நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வேணா ஆகலாம். ஆனா நடைமுறைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி என் நம்ம பேசுறதும் மத்தவங்ககிட்ட அளவா கரெக்ட்டா பார்த்து பேசணுங்க. எந்த இடத்துல பேசணுமோ பேசணும். பேசக்கூடாத இடத்துல பேசாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எல்லாத்துலேயுமே ஒரு அளவா இருந்தா தான் நம்ப வாழ்க்கைய நம்ப கரெக்ட்டா வாழ முடியுங்க. மத்தவங்களுக்காகவோ, இல்ல நம்ம யார் என்ன நினைப்பாங்களுக்காகவோ மாத்தி மாத்தி நாம இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கைய நாம வாழ முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டப்படி வாழலாம். ஆனா, அதில நம்ம இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி இருக்கணும்னு ஒரு வரைமுறையோட வாழ்ந்தா தான் நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகுங்க. எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கணும். பேசுறத கம்மி பண்ணிக்கணும். ஆ ஸ் ஆசைப்படுறத அளவா ஆசைப்படணும். பெருசா ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா, அது அது வலியும் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம காயப்படாம, வலிக்காம வாழணும்னா, இந்த மாரி தாங்க வாழணும்.